ஓம் நம சிவாய். அனைத்து ஆத்ம உறவுகளுக்கும் ஆத்மா வணக்கம். அடியன்ட்ட பயிற்சி பண்ணுறவங்க கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் பதில்கள் பார்த்துருக்கோம். அதில் எல்லா விதமான கேள்விகளும் நீங்கள் கேட்டிருக்கீங்க. அது அத்தனைக்கும் நம்ம பதில் சொல்லிட்டோம். ரொம்ப முக்கியமாக ஒரு கேள்வி வந்திருக்கு. அது என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட அளவு மக்கள் இருக்காங்க. அதில் ஒரு கொஞ்சம் சதவீதம் பேர் மட்டும்தான் தன்னை உணரணுன்ற உணர்வுக்குள்ள வர்றாங்க. மீதம் உள்ளவங்க தன்னை உணரணுன்ற உணர்வுக்குள்ள வர்றதுக்கு காரணமா இருக்கிறதுனால வந்துடுறாங்க சில மனிதர்களால, குருமார்கள்னால. மீதம் இருக்கிறவங்க தன்னை உணரணுன்ற எண்ணமே இல்லாது செயல்பட்டு இருக்காங்க. இது மாதிரி 3 நிலையில மனிதர்கள் இருக்காங்க. இந்த 3 நிலை எதை அடிப்படையா வச்சு இங்க இயங்கிக்கிட்டு இருக்கு, வந்திருக்கு அப்படின்றது முக்கியமான கேள்வியா இருக்கு. கண்டிப்பா இதுக்கு நம்ம பதில் பார்க்கணும். இதுக்கு பின்னாடி அவருடைய பிறப்பு கர்ம வினைகள் காரணமா அமையுது. இப்ப இதை நீங்க பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த உணர முயற்சி செய்யணும். நீங்க அடியேன் வெறும் பதில்கள் மட்டும் தான் சொல்ல முடியும். அந்த பதில்களை நான் எனக்கு தெரிஞ்ச ஸ்லாங்ல சொல்றேன் உங்களுக்கு. அதை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்கன்றத நான் தீர்மானிக்கிறது இல்லை, நீங்க தான் தீர்மானிக்கிறீங்க. இப்பயும் நான் அதே அடிப்படையில நான் என்னுடைய ஸ்லாங்கை நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு புரியுதான்றத பாருங்க. இந்த பாவம் புண்ணியம் போன ஜென்மம் இந்த ஜென்மம் அப்படின்றதுக்கு அப்பாற்பட்டு இன்னைக்கு காலங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3 காலங்கள் இருக்கு. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்னு சொல்லி. இன்னைக்கு மனிதன் நல்லா கவனிச்சு நீங்க பாருங்க. எந்த மனிதனாலும் இந்த 3 காலத்துல எந்த காலத்துல வாழ்ந்துட முடியும்னு கேட்டா சொல்ல முடியாது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அத்தனை பேருமே நிகழ்காலத்துல வாழ்றோம்னு தான் சொல்லுவாங்க. இல்லை இன்னும் ஒருபடி மேலே போய் மகான்கள்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் நிகழ்காலத்தில் வாழ பழகுங்கன்னு சொல்லுவாங்க. எவராலும் நிகழ்காலத்தில் வாழ முடியாது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படின்றதுக்குள்ள நிகழ்காலம் கடந்துருச்சு. இந்த சொடக்கு போட்டு முடிக்கும் பொழுது கடந்த காலம் ஆயிடுச்சு இந்த சொடக்கு. அப்போ இங்கே நிகழ்காலம் உங்கள் கையில் இல்லைன்ற உண்மையை நீங்கள் உணரணும். எதிர்காலம் வந்தால் தான் போச்சு, அது என்னன்றது உங்களுக்கு தெரியாதுன்றதுனால அதுலேயும் உங்களால் வாழ முடியாது. கடந்த காலம் உங்களால் வாழ முடியும். கடந்த காலம்ன்றது நேற்று கடந்த காலம். அந்த காலத்துக்கு நீங்கள் நினச்ச இடத்துக்கு போக முடியும். நினச்ச நேரத்தில் உங்களுடைய மனமானது அந்த இடத்துக்கு போகும். அப்போ கடந்த காலம்ன்றது உங்களுடைய நிகழ்காலத்தையும் தீர்மானிக்குது, எதிர்காலத்தையும் தீர்மானிக்குது. அந்த கடந்த காலம்ன்றது தான் நம்மளுடைய கர்ம வினைன்றதை சூட்சும கருவாக நீங்கள் உணரணும். அப்படி உணர்ந்துட்டீங்கன்னா நீங்கள் எந்த கோட்பாட்டுக்குள்ளே வருவீங்கன்னா, தன்னை உணர்ந்தாலே நான் மோட்ச நிலை அடைவேன், முக்தி நிலை அடைவேன் அப்படின்ற மேல்நிலைக்குள்ளே வருவீங்க. தன்னை உணர்றதுக்கு ஒரு குருமாருடைய உதவி தேவை அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது அபரிவிதமான ஞானம் பெற்றவராக நீங்கள் மாறுவீங்க. குருநிலையை நீங்கள் அடைவீங்க. குருநிலையை அடைஞ்சதுக்கு பிறகு இறைநிலையை அடைவீங்க. இறைநிலையை அடைஞ்சிறதுக்கும் குருநிலையை அடைகிறதுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் நான் கர்ம வினைக்குள்ளே உழண்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்றத தீர்மானிக்கிறது உங்கள் கடந்த காலம் மட்டும்தான். அந்த கடந்த காலத்தில் நீங்கள் வாழ பழகணும். அந்த கடந்த காலத்தில் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத உணரணும். அது ஏன் உணரணும் அப்படின்னா, அப்போ மட்டும்தான் இந்த 2 காலமும் உங்கள் கையில் இல்லைன்றது புரியும். இது புரிஞ்சுட்டா நீங்கள் முக்தி நிலையும் மோட்ச நிலையும் கண்டிப்பாக அடைஞ்சிருக்கீங்க அப்படின்றத உங்கள்கிட்ட தெளிவுபட சொல்லிட்டு உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுறேன். ஓம் நம சிவாய். சர்வம் சிவாய்.